விதி டைரிஸ். ஒரு ஊர்ல மாலதி அப்படிங்கிற மாமியாரும் கீர்த்தனா அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்லயே மட்டன் சமோசா செஞ்சு விற்கிற வியாபாரம் நடத்திட்டு இருந்தாங்க. இதே வியாபாரத்தை பல வருடமா செஞ்சு வந்தாலும் லாபம் எதுவுமே கிடைக்கல. ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் அந்த சமோசாவை குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போய் ஹோட்டல்ல அதிக விலைக்கு விற்று நல்ல லாபம் பார்த்துட்டு இருந்தான். ஆனா மாலதி கீர்த்தனா 2 பேரும் தினமும் கஷ்டப்பட்டு சமோசா செய்து செலவுகளை சமாளிக்க முடியாம தவித்தாங்க. அப்படி ஒரு நாள் கீர்த்தனா சொன்னா, அத்தை, இனிமே குறைந்த விலைக்கு கொடுக்க கூடாது, அதிக விலை கொடுத்தாதான் சமோசா கொடுக்கணும் சொன்னா. மாலதியும் அதே முடிவுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் ராமையா மீண்டும் வந்தான். மாலதி சொன்னா, ராமையா, நீ எப்பவும் குறைந்த விலைக்கு தான் வாங்குற. ஆனா நாங்க தினமும் உழைத்து சமோசா செய்றோம். சாப்பாட்டு செலவுக்கே பணம் பத்தல. இனிமே அதிக விலை கொடுத்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். ராமையா கோபமா, ₹1 கூட அதிகமா கொடுக்க முடியாது. பழைய விலைக்கு தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். மாலதி அதுக்கு அப்படின்னா இனிமே நாங்க உனக்கு சமோசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். ராமையா சிரிச்சுட்டே, சரி, நீங்க வேற யாருக்கிட்ட விற்க போறீங்க? கடைசியில என்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ பாத்துக்கிறேன் உங்களை ன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை கேட்டதும் மாலதி அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. போடா, உன் கண்ணு முன்னாடியே நான் எப்படி வித்து காட்டுறேன்னு பாரு சவால் விட்டாங்க. ராமையா கோபமா போயிட்டான். ஆனா அவன் அங்கேயே நின்று விடவில்லை. ஊர்ல எல்லார்கிட்டயும் மாலதி கீர்த்தனா சமோசாவை பற்றி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சான். அவங்க கலப்படம் பண்றாங்க, அவங்க இறைச்சி சரியில்லை, அவங்க சமோசாக்கு பழைய இறைச்சி தான் பயன்படுத்துறாங்க, சாப்பிட்டா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது, அவங்க கிட்ட யாரும் வாங்காதீங்கன்னு சொன்னான். அதனால் ஊர்ல யாரும் மாலதி கீர்த்தனா கிட்ட சமோசா வாங்க வரவே இல்லை. வியாபாரம் முழுசா நஷ்டமாயிடுச்சு. மாலதி கவலையா வீட்டுக்கு வெளியே மரத்தடியில உட்காந்து சொன்னாங்க, இப்போ சமோசாவுக்கு இறைச்சி வாங்க பணம் கூட இல்ல. பேசாம ராமையா சொன்ன விலைக்கு தான் இறங்கி போய் கொடுக்கணும் போல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அதை கேட்ட கீர்த்தனா ரொம்ப கவலைப்பட்டு அத்தை கிட்ட சொன்னா. அத்தை, கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். கீர்த்தனா எதையோ யோசிச்சுட்டு அத்தை கிட்ட சொன்னா, அத்தை, பக்கத்து ஊர்ல மட்டன் சமோசாவை வித்தியாசமா செய்து விக்கிறாங்க. நாமளும் ஒரு புதிய ஸ்டைல் சமோசா செய்யலாம். ஸ்பெஷல் மசாலா மட்டன் சமோசான்னு பெயர் வைத்து ரோட்டோரத்துல ஒரு சிறிய கடை ஆரம்பிப்போம். அதுக்கு நல்ல சுவை கொடுத்தா மக்கள் நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொன்னான். மாலதிக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. இருவரும் சேர்ந்து புதிய ரெசிபியை கண்டுபிடிச்சாங்க. சுவைக்கேற்ற மாதிரி மசாலாவை போட்டு நல்ல தரமான இறைச்சி சுத்தமா தயாரிச்சு மட்டன் சமோசாவை செஞ்சு வச்சாங்க. அடுத்த வாரம் ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு சிறிய கடை திறந்தாங்க. மாலதி கீர்த்தனா ஸ்பெஷல் மட்டன் சமோசான்னு பெயர் வச்சாங்க. முதல் நாள் மக்கள் கூட்டம் அதிகமா வந்தது. இது என்ன புதிய டிஷ்ஷா இருக்குன்னு எல்லாரும் தேடி தேடி வந்தாங்க. அந்த மட்டன் சமோசாவை சாப்பிட்ட உடனே, இது மட்டன் மாதிரியே தெரியலையே, அவ்வளோ சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு சாப்பிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் இந்த மாதிரி ஒரு மட்டன் சமோசாவை நீங்க எங்கேயும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க கூவி கூவி எல்லா மக்களையும் அங்க கூப்பிட்டாங்க. சில நாட்கள்லயே அந்த சமோசா கடை ஊர்ல பிரபலமாயிடுச்சு. மாலதி கீர்த்தனா இருவரும் நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த ராமையா, என்னடா இது, நம்ம ஊர் மக்கள் கிட்ட இவங்களோட வியாபாரத்தை பத்தி தப்பா பேசி வச்சோம். ஆனா இவங்க இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. எப்படி இது நடந்துச்சு யோசிச்சாரு. ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சுத்தமா நல்ல சுவையா நியாயமான விலைக்கு விற்கிறனால மாமியார் மருமகளோட மட்டன் சமோசா தான் இந்த ஊர்லயே சிறந்த சமோசான்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. இப்படி மாலதி கீர்த்தனா இருவரும் தங்கள் உழைப்பினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் மட்டன் சமோசா வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி ஊர்ல பிரபலமாக மாறினாங்க. அப்படி ஒரு நாள் சேகர் நேராக அவங்க கடைக்கே வந்தான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க நிலைமைய நான் புரிஞ்சுக்காம தான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கு மாலதி அம்மா சிரிச்சுக்கிட்டே, நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த ஆட்டுக்கறிக்கு இப்ப நாங்க தான் விலை சொல்லிரோம். அந்த வார்த்தையை கேட்ட சேகர் தலை குனிஞ்சு நின்னான். காலம் போக போக மாலதி கீர்த்தனாவோட மட்டன் சமோசா கடை பல ஊர்களில் ஃபேமஸ் ஆச்சு. அப்படி ஒரு நாள் கீர்த்தனா சொன்னா,
அத்தை, நம்ம சமோசாவை ஆன்லைன்லயும் விற்கலாம். அப்போ ஊர்ல மட்டும் இல்ல, நகரத்திலேயே நம்ம சுவை பரவும். மாலதிக்கு அந்த யோசனை பிடிச்சது. இருவரும் சேர்ந்து ஆன்லைன் டெலிவரி ஆரம்பிச்சாங்க. சில மாதங்கள்லயே மாலதி கீர்த்தனா ஸ்பெஷல் மட்டன் சமோசா நகரத்துலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இருவரும் நல்ல லாபம் சம்பாரிச்சு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. வியாபாரத்தில் நியாயமான விலை, தரமான பொருள், சுத்தம் என்பவைதான் நீண்ட கால வெற்றிக்கு அடிப்படை. குறுகிய கால லாபத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றினாலும் உண்மையான உழைப்பும் நல்ல சுவையும் தான் மக்களை ஈர்க்கும். உழைப்பும் உண்மையும் இருந்தால் பொய்யும் பொறாமையும் எப்போதும் தோற்று போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி விடி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.